வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திட காலம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக கூறி கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய முயற்சி எடுத்த முதலமைச்சர் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிப்ரவரி 2ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசிகாவிலிருந்து விலகி ஆதவ் அர்ஜுனா சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் தாவேகாவின் அரசியல் ஆலோசகர் பதவி அவருக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் பிப்ரவரி 2ஆம் தேதி இதுகுறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 2ஆம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்டவருக்கு சான்றிதழ் மற்றும் வெள்ளி நாணயத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக வசதிக்காக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களை நம்பி மக்களுக்காக கட்சி தொடங்கப்பட்டுள்ளதால் இனி நீங்கள்தான் அதன் வளர்ச்சியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் விஜய் உரையாற்றினார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், உங்களது நீண்டகால கோரிக்கையின்படி கட்சியை தொடங்கி சிறப்பாக பயணத்தை தொடர்ந்து வருகின்றோம் என்றும், விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது நாம் மக்களுக்கு சேவை ஆற்றியதை விட இனிவரும் காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை கானாத்தூரில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் மற்றொரு காரில் துரத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை திமுக கொடி வைத்த காரில் வரும் இளைஞர்கள் துரத்துவதால் அவர்கள் தங்களது காரை திருப்பிச் செல்கின்றனர். இந்த காட்சி வைரலான நிலையில் அந்த இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் வந்த பெண்களை ஆண்கள் துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 25ஆம் தேதி 3 பெண்கள் ஒரு ஆணுடன் பயணம் செய்த நிலையில் அந்த காரை திமுக கொடிகட்டிய காரில் வந்த இளைஞர்கள் துரத்திச் சென்று அச்சுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து காரில் வந்த பெண்களை துரத்திய நபர்களை பிடிக்க 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தற்போது அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் மறித்து கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த முயன்ற காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி என்பது லைசன்ஸா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளா விழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 30 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 60 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திரிவேணி சங்கமத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் புனித நீராட புதன்கிழமை லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அப்போது அதிகாலை 1 மணி அளவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 25 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 5 பேரை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் கும்பமேளா டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கொண்டித்தோப்பு பகுதியை சேர்ந்த 44 வயதான ஜெயிலா வழக்கம்போல் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் படுக்கை அறை மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஜெயிலாவின் கணவர் அளித்த புகாரின் அடிப்படையில் உடலை கைப்பற்றிய போலீசார் தற்கொலைக்கு காரணம் பணிச்சுமையா அல்லது குடும்ப தகராறா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளிக்குள் மர்ம நபர்கள் மனித கழிவுகளை வீசிய சம்பவத்தால் பரபரப்பு நிலவி வருகிறது. காமநாயக்கன்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அமர்ந்திருக்கும் வகுப்பறையில் மனித கலம் வீசப்பட்டிருப்பதைக் கண்டு தூய்மை பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தலைமை ஆசிரியரின் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்துவிட்டனர். குடியாத்தம் அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமான சம்பவத்தில் சிறுமியின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். தட்டப்பாறை பகுதியில் வசித்து வரும் தரணி பிரியா தம்பதியினருக்கு 3 வயதில் ஒரு மகன், 2 வயதில் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது மகள் ஜெயபிரதா மாயமானதாக சிறுமியின் தாய் பிரியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் குடியாத்தம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து திட்டமிட்டபடி விண்ணில் ஏவப்பட்ட இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV-15 ராக்கெட் மூலமாக NVS-02 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. துல்லியமான வழி செலுத்துதல் பணிக்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெருமையோடு பேசிய இஸ்ரோவின் தலைவர் நாராயணன், அடுத்த 5 ஆண்டுகளில் 200வது ராக்கெட் ஏவப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 2 ஆண்டுகளில் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள பணிகள் முடிக்கப்பட உள்ளதாகவும் அப்போது அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களுக்கான பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள 237 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள 711 மின்னணு இயந்திரங்களில் 46 வேட்பாளர்களுக்கான பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் VC சந்திரகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி இடையே நேரடி போட்டி நிலவுவது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் தேர்தல் விதியை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் சீமான் உட்பட 10 பேர் மீது கருங்கல் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருங்கல் பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் விதியை மீறி அதிக நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் சீமான் மற்றும் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 10 பேர் மீது கருங்கல் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் ஆளும் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வாக்காளர்களை கொட்டகைகள் அமைத்து தங்க வைத்ததாகவும் உணவு உள்ளிட்டவையோடு வாக்குக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதை தடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் C. குமரப்பன் அடங்கிய அமர்வு மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் என்றும் யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை எனவும் கேட்டதோடு மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியினர் மினி டெம்போ கண்ணாடி உடைத்து ஓட்டுநரை அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார வாகனத்தை மின்சார பொருட்களை ஏற்றி வந்த மினி டெம்போ முந்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் மினி டெம்போ வேனின் கண்ணாடி உடைத்து ஓட்டுநரை அடித்து உள்ளனர். இதுகுறித்து மினி டெம்போ ஓட்டுநர் அடித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிப்ரவரி 6, 7 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெளிப்படும் நம்பிக்கையின் தொடர்ச்சியாக களப்பணியை மேற்கொள்வதாகவும் மக்களின் நலன் காப்பதில் எந்த சமரசம் செய்து கொள்ளாமல் செயல்படுவதால் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் ஆதரவு நமக்குத்தான் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தின் மீதான விசாரணை வரும் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் கடந்த 20ஆம் தேதி CBCID போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் அதனை ஏற்கக்கூடாது என புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை வரும் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.
கடலூர் மாவட்டம் மருங்கூர் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் இரும்பாலான கத்தி ஒன்று உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இரும்பு கத்தி 22.97 கிராம் எடையும் 13 சென்டிமீட்டர் நீளமும் 2.8 மில்லிமீட்டர் தடிமனும் கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழாய்வுகளில் இரும்பினால் ஆன அம்பு முனை, ஆணிகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. வருமான வரி முறையாக செலுத்துபவர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை தமுக மைதானத்தில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர், வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இத்தளம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறினார். மேலும் பான் கார்டு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட படிவங்களில் எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் மொழியையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் அப்போது விஜய் சேதுபதி கேட்டுக்கொண்டார். புதிய கட்டணத்தை தாங்களே நிர்ணயம் செய்து கொள்ளப் போவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்டோ சங்கத்தினர், விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஆட்டோ டாக்ஸி கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை என புகார் தெரிவித்தனர். ஆகவே முதல் 1.8 கிலோமீட்டர் தூரம் வரையில் 50 ரூபாயும், கூடுதல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் வசூலிக்க திட்டமிட்டிருப்பதாக ஆட்டோ சங்கத்தினர் தெரிவித்தனர். ₹10 கோடி மதிப்பீட்டில் மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் மேம்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தற்போது இதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. அதன்படி சென்னை பல்கலைக்கழகம், சாந்தோம் பேராலயம், பொதுப்பணித்துறை அலுவலக கட்டடம், விவேகானந்தர் இல்லம், மாநில கல்லூரி உள்ளிட்ட பாரம்பரிய கட்டடங்கள் பராமரிக்கப்பட உள்ளதோடு மெரினா கடற்கரையில் புதுப்பொலிவான தோட்டங்கள், சிற்ப தோட்டங்கள் போன்றவை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அகலமான நடைபாதைகள், சுற்றுலா பயணிகள் அமரும் பகுதிகள், தகவல் பலகைகள் அமைத்தல் உள்ளிட்ட ஏராளமான வசதிகளும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 31ஆம் தேதி வட மற்றும் தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று தென் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழையும், 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் தென் வட தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் ஒன்றியம் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம், பெத்தாங்குப்பம் கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த பகுதியில் அரசு இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள 150 வீடுகள் மற்றும் முந்திரி காடுகளை அகற்ற JCB இயந்திரங்களுடன் வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோட்டாட்சியர் அபிநயா, தாசில்தார் பலராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை பொதுமக்கள் ஏற்காததால் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் விவகாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக CBCID போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இந்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராகவும் CBI விசாரணை வேண்டுமென வலியுறுத்தியும் அந்த கிராம மக்கள் 5வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சியில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி பாரதிதாசன் காது கேளாதோர், வாய்ப்பேச முடியாதவர்களுக்கான கல்லூரியில் பயிலும் 31 மாணவர்கள் தனியார் IT நிறுவனம் சார்பில் விமானம் மூலமாக சென்னை அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் சென்னையில் உள்ள IT நிறுவனங்களை பார்வையிட உள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் முறையான ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் அவினாசி அடுத்த வாவிப்பாளையம் பகுதிக்கு விரைந்த திருமுருகன்பூண்டி போலீசார் மெட்டுமடை தோட்டம் பகுதியில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ஆவணங்களின்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஃபிரோஸ் முகமது ரஹமத் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர்.
மாவட்டம் போடியில் வகு வாரியத்திற்கு சொந்தமான 3.60 ஏக்கர் நிலம் அளவீடு செய்யப்பட்டு சர்வே கற்கள் பதிக்கப்பட்டன. புதூர் பகுதியில் முகைதீன் ஆண்டவர் பெரிய பள்ளிவாசல் மற்றும் புதூர் காதர் அவுலியா பள்ளிவாசலுக்கு சொந்தமான 3.60 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நில அளவீடு செய்யப்பட்டு சர்வே கற்கள் பதிக்கப்பட்டு சர்வே எண்கள் குறியீடு செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி 1வது வார்டு திமுக கவுன்சிலர் மகனை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ரவுடிகள் நடமாட்டத்தை கண்காணித்த போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வந்தனர். இந்நிலையில் திமுக கவுன்சிலர் லில்லி மாணிக்கத்தின் மகன் கோகுல்நாத் என்பவர் பட்டாக்கத்தை வீட்டில் வைத்துக் கொண்டு குற்ற செயல் ஈடுபட சதித்திட்டம் தீட்டி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கோகுல்நாத்தை போலீசார் கைது செய்து 2 பட்டாக்கத்திகளை உட்பட பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர். பத்திரா இருப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளது. தை அமாவாசை முன்னிட்டு ஜனவரி 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சாமி தரிசனம் செய்ய வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அதன்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் கோவில் வளாக பகுதியில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தை அமாவாசை தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் தர்ப்பணம் செய்து திதி கொடுக்க குவிந்த ஆயிரக்கணக்கானோர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடினர். இதேபோல் தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, திருச்செந்தூர் கடற்கரை, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், குற்றாலம் என அனைத்து நீர்நிலைகளிலும் பல்லாயிரக்கணக்கானோர் தங்களின் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தங்க முலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்தில் தெப்பத் திருவிழாவிற்கான கொடியேற்றம் மேளதாளங்கள் முழங்க நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணியளவில் மின்னொளியில் தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். கொடியேற்று விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் பள்ளி மாணவர்கள் எழுதிய 101 நூல்களை முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு வெளியிட்டார். பள்ளி மாணவர்களின் புத்தகம் எழுதும் திறனை அதிகரிக்கும் நோக்குடன் எழுதுக எனும் புத்தகம் எழுதும் இயக்கம் சார்பில் பள்ளி மாணவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிடும் நிகழ்ச்சியை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் எழுதிய 101 நூல்களை வெளியிட்டார். புத்தகங்கள் எழுதிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எனக்கு இந்த புக்கை எழுதணும்னு தோணுது எப்படின்னா, எனது தமிழ் ஆசிரியர் தான் எழுதுகை இயக்கத்தின் மூலம் புக்கை எழுத முடியும் அப்படின்றத காட்டினாங்க. நான் நிறைய புக்கு படிப்பேன். அதை என் தமிழ் ஆசிரியர் சொல்லி எனக்கு காட்டும்போது எழுதணும்னு ஆசை இருந்தது. அது மூலமாக எழுதினேன். என் புக்கில் பெண்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து அவங்க வேணுங்கிறத சாதிக்கிறாங்கன்றதை பற்றி சொல்லி, இந்த இடத்துல ஆண்களுக்கு கிடைக்கிற அதே அங்கீகாரம் பெண்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆண்கள் எவ்வளவு மரியாதையோடு நடத்துகிறாங்களோ பெண்களையும் அப்படி நடத்துறது கிடையாது. அது மாதிரி பெண்கள் பல சவால்களை சந்தித்து சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. அதை பற்றியும் எழுதியிருக்கேன். மோசடி வழக்கில் ஈமு கோழிப்பண்ணை மேலாண் இயக்குநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சேர்ந்த குருசாமி என்பவர் சுசி ஈமு ஃபார்ம்ஸ் இந்தியா என்ற பெயரில் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக 19 கோடி 2 லட்சம் ரூபாய் வரை பெற்று மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை கோவை டான்பேட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இருதரப்பு வாதகம் நிறைவடைந்த நிலையில் மோசடியில் ஈடுபட்ட ஈமு ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 19 கோடியே 2 லட்சத்து 40,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்து
புதுச்சேரியில் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கலந்து கொண்டனர். மேலும் இலங்கை அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை மதிப்பீடு செய்ய பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் 27 கிலோ தங்க நகைகள், 1562 ஏக்கர் நிலப்பத்திரங்களை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் சொத்து குவிப்பு வழக்கை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை பிப்ரவரி 14, 15 தேதிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவர் ரோட்டின் குறுக்கே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதால் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எர்ணாகுளத்தில் பெண் ஒருவர் ஓட்டி வந்த தனது இருசக்கர வாகனத்தை திடீரென ரோட்டின் குறுக்கே நிறுத்தியுள்ளார். அப்போது அதே திசையில் வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதை தொடர்ந்து பின்னால் வந்த 4 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி நின்றது. தற்போது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் தும்கூர் நகரில் உள்ள தனியார் தொழிற்பேட்டையில் ஆயில் டேங்க் வெடித்து சிதறியதில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அந்தசரணஹள்ளி தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் ஆயில் தொழிற்சாலையில் ஒரு கொதிகலனில் வெல்டிங் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட பலத்த சத்தத்தால் எண்ணெய் டேங்கர் வெடித்து சிதறியது. அதில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் 3 படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குறைபாடுகளுடன் செயல்பட்ட அந்த தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா இலங்கை பல்கலைக்கழக மாநாடு கொழும்புவில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான இந்திய மற்றும் இலங்கை பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையே உயர்கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், உயர்கல்வித்துறையில் புதிய போக்குகள் மற்றும் உயர்கல்வித்துறையில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது.